வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி பெற்றது? விஜய் எப்படி சாதித்தார்? 50 ஆண்டுகள் கழித்து திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் அமைய போகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக நம்மளோட நண்பர் கெவின் பால் அவர்கள் இணைகிறார். வணக்கம் கெவின். வணக்கம் சார். எப்படியோ சென்னையில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஆட்சிக்கு வர வச்சுட்டீங்க. ஆமா சார், நாங்க தான் பண்ணோம். நாங்க தான் ஒரு சிறப்பான ஒரு வேலையை பண்ணி விட்டோம் சார். 2-3 தொகுதி தாண்டி மற்ற எல்லாமே வாஷ் அவுட். ஸோ கோட்டையெல்லாம் ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்வையாளர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நானும் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன், கெவின் அவர்களும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணுவார். ஸோ அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கேள்வியே நீங்கள் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வருது. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக நான் முன்னாடியே இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை, விஜய் அவர்களுடைய வெற்றியை ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உண்மையிலேயே விஜய் வெற்றி பெறுவார், ஆட்சி மாற்றம் வரும், திமுக தோற்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு காலத்துலேயும் இதை நான் ஒரு ஆப்ஷனாக கூட நான் யோசித்து பார்த்தது இல்லை. ஏன்னா நம்ம எப்படி யோசித்தோன்னா, சரி திமுகவுக்கு இப்போ இந்த முறை திமுக வெளியே போகணுன்னா இவங்களுக்கான வலுவான எதிர்க்கட்சி யாருன்னா கண்டிப்பாக அதிமுக மட்டும்தான். இது வரைக்கும் அப்படித்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான கட்டமைப்புமே அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக உண்டுன்றது உண்மை சார். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஓகே அதிமுக தான் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன், வரணும்னு யோசித்தேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் விஜய் ஒரு ஒரு அட்ரோசியஸான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணி எப்படி இதை சாதிச்சாருன்னே எனக்கு தெரியல. ஸோ இது எனக்கு எப்படி தோணுதுன்னா சார், இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி பூத் லெவலில் நமக்கு ஆட்கள் வேணும், நம்ம நிறையா பணம் செலவு பண்ணணும், ஸ்ட்ராங்கான, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு மார்னிங் போயிட்டு நம்ம பீப்புளை நம்ம எப்படி நம்ம அந்த பூத் லெவலில் நம்ம கேன்வாஸ் பண்ணுறோம், இதெல்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி தான் அரசியல் இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தாண்டி ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்பி ஒரு அரசியல் மாற்றம் நடக்க முடியும் அப்படின்னு சீரியஸ்லி விஜய் நீங்கள் காமிச்சிருக்காரு. டு பி வெரி ஆனஸ்ட், இப்போ சென்னையில் உள்ள பல தொகுதிகளில், என்னோட தொகுதியிலே கூட தாவேகா வேட்பாளர் யார் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஆமாம். ஸோ இது தமிழ்நாட்டு வரலாற்றில் எல்லாருமே அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் என்ன செய்ய போகிறாருன்றது நம்ம தான் பார்க்கணும். பட் இது ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ பயங்கர ஷாக் எனக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. நான் நேற்று ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கூட சொன்னேன், எம்ஜிஆர் அவர்கள் 1977 அவர் ஜெயிச்சாரு. விஜய் நிறைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 1977 இஸ் கோயிங் டு பி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 1977 எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த சமயத்தில் அது அவருடைய கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் எம்ஜிஆரை அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத மாதிரி தான் யோசித்தோம். ஆனால் உண்மையிலேயே அது நடந்திருக்கு. 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னாலுமே அவருக்கு பின்னாடி 10 வருடம் 15 வருட அரசியல் அனுபவம் இருக்கு. அவர் திமுகவில் கட்சியில் இருந்திருக்காரு. பிளஸ் அவர் திமுகவை உடைத்து விட்டு வெளியில வரும்போது அவருக்கு பின்னாடி திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே களம் தெரியும், அரசியல் தெரியும், தேர்தல் அரசியல் தெரியும். பிளஸ் அவங்க தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சாதித்ததை எந்த விதமான கட்டமைப்புமே இல்லாமல் விஜய் சாதித்திருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய சரித்திர வெற்றி அப்படிங்கிறத மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆமாம், நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்தையே நம்ம பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், உண்மை. இதில் 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த ஃபார்முலா நீங்கள் இப்போ எடுத்து வச்சிங்க இல்லையா? இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அவருக்கு பேக்ரவுண்டில் ஒரு அரசியல் வேலை அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த ஃபார்முலாலாம் உண்டு. இப்படிலாம் பண்ணாதான், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஓரளவு அப்படின்ற மாதிரி ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா? இந்த ஃபார்முலா விஜய் கிட்ட ஒர்க் ஆகலை. ஒன்று, இந்த ஃபார்முலாவே இவர் எடுத்துக்கல. இன்னொன்று, போன மாதம் தாவேகாவினுடைய ராஜ்மோகன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா,
அவர் என்ன பண்ணார், ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ மே 4ஆம் தேதி காலையில் 10 o'clock மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவர் சொல்கிறாரு அவங்களுடைய ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ. அந்த வீடியோ கிளிப் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு நான் அதை எடுத்து வச்சேன்னா, நம்ம ட்ரால் பண்ணலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சேன். எனக்கு சிரிப்பு, அது எப்படிங்க சாத்தியம்? மார்னிங் 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு அந்த வீடியோ நான் இன்னும் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் அதை ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் நான்லாம் வந்து சிரித்தேன் ஆக்சுவலி. வீட்டிலலாம் காமிச்சு என்னங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யோசித்தோம், சரி இவங்களுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுகிறது தான். ஆனால் இவங்க சொன்னது எல்லாமே அப்படியே வந்து நடந்துருச்சு. அப்போது ஃபார்முலா ஒன்று இங்கே ஒர்க் ஆகலை. இவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயம் உண்மையாகவே அது ரியாலிட்டியாக மாறி இருக்கு அப்படின்றது பெரிய ஆச்சரியம் உண்மையாகவே, இல்லையா? நீங்கள் வந்து என்ன காரணம், மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து வெற்றி பெற்றுவதற்கு மெயின் ரீசன் என்ன? ஒரு முக்கியமான காரணம் இதுதான் முதல் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஓகே சார், இப்போ திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு பேசுறவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னு இங்கே சீமான் இருந்தார். ஆனால் சீமானுக்கான அந்த ஒரு ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இல்லை சார். ஸ்டார் வேல்யூ இல்லாதனால அப்படியே ஒரு 8% அங்கேயே வந்து தேங்கி அவருன்ட்டு இருந்தார். விஜய் வந்து எனக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்ற அந்த விரக்தியில் இருந்தவங்களுக்கான ஒரு ஃபேஸாக ஒரு அழுத்தம், ஒரு புஷ் ஒன்று தர்ற மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்ததுனால மக்கள்லாம் அப்படியே இந்த போட்லேருந்து அந்த போட்டுக்கு அப்படியே தாவிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு மக்களுக்கு உண்மையாகவே ஒரு ஏக்கம் இருக்குது போல். அந்த ஏக்கத்தினுடைய ஓகே இவர் ஓட்டு போட்டால் இவர் தான் அந்த வேக்யூமை வந்து நிரப்புறதுக்கான வேலிட் பாயிண்ட், அந்த ஸ்கோப் இவருக்கு இருக்குன்னு சொல்லி மக்கள் நம்பியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அழுத்தம் கிடச்சோடனே டக்குன்னு அங்கே தாவிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனாக நான் பார்க்குறேன். எஸ், அது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறது வந்து விஜயை இந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற போது இதற்கு பிறகு வேற யாராவது வந்து வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வாய்ப்பு கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ வந்து நம்மளுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் அத்தனை பேருமே ஒரு பொதுவான நபர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது, நம்ம வந்து விஜயகாந்த் தான் மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பா இவரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருந்தோம். அது வந்து உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். திராவிட கட்சிகள் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை சோசியல் மீடியா மூலமா வந்து அவர் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டார். மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அயற்சி இருக்கு, ஒரு டயர்ட் ஆயிட்டாங்க. இவங்களுடைய அரசியலை பார்த்து பார்த்து டயர்டான மக்களுக்கு வந்து டக்குன்னு விஜய் வராரு, விஜய் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் எதையுமே அவர் வந்து செய்யல. எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவர் செய்யல, ஆரம்பத்துல இருந்தே செய்யல. நீங்க அவருடைய மாநாடே எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே ட்ரெடிஷ்னலா திமுகவும் அதிமுகவும் எப்படியெல்லாம் மாநாடு நடத்துவாங்களோ அந்த மாதிரிலாம் அவர் நடத்தவே இல்லை. அவர் டைரக்டா வந்தாரு, அவங்க எல்லாம் ஒரு 4 சில நிமிஷங்கள் பேசினாங்க, டைரக்டா இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ இந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் அனைத்தையுமே வந்து அவர் உடைச்சுக்கிட்டே வந்தது வந்து மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று இவர் தான். ஸோ இந்த சான்ஸை நம்ம விட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல வந்து இவங்களை வந்து அகற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட கடுப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மை சார், நீங்களே குறிப்பிட்ட மாதிரி யார் வேட்பாளர், அவர் என்ன மொழி, அவர் என்ன ஜாதி மதம், அவர் தொகுதிக்கு வந்தாரா, விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாரா, எதையுமே பார்க்காம ஓட்டு போட்ட விஷயம்லாம் வந்து ஈவன் எம்ஜிஆருக்குமே நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆமாம் சார், இன்னைக்கு மார்னிங் நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அது எந்த தொகுதின்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார் என்கிட்ட, அவங்களுடைய தொகுதியில் தாவேக்கா சார்பாக போட்டிக்கிட்ட அந்த வேட்பாளர் வந்து அவருக்கு அட்ரஸ் வந்து சென்னையா. ஓகே, அவர் அந்த ஊர் ஆளே கிடையாதான் சார், அந்த ஊர் ஆளே இல்லையா. அங்கே வந்து ஆள் இல்லாமல் சென்னையிலேருந்து இங்கே வந்து இவங்க பிடிச்சி போட்டிருக்காங்க, அவர் ஜெயிச்சிட்டார். ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் மேஜிக்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த மாதிரி நடந்திருக்கு. ஈவன் அவினாசி முன்னாள் தொகுதி எம்எல்ஏ சபாநாயகராக இருந்தார் அதிமுக ஆட்சியில், தனபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவருடைய பையன் வந்து தாவேக்கால சேர்ந்து அவர் ஆக்சுவலா ராசிபுரத்துலயோ நாமக்கல்லையோ எங்கேயோ சீட்டு வாங்கி அங்கே ஜெயிச்சிட்டாரு. ஆமாம், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆமாம், அதான் விஜயை பேசினார்ல சார், அந்த 234 தொகுதியில் நான் தான்
வேட்பாளர்னு அவர் பேசினார். எக்ஸாக்ட்லி. அது வந்து விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை நம்ம வந்து இப்போ ஒரு நோட் டவுன் பண்ணோம் அப்படின்னா அவருடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து பலன் கொடுத்துருக்கு. ஆமா, அவர் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா வந்து அவர் பண்ணிட்டே வந்தது அத்தனையுமே கரெக்டா பலன் கொடுத்துருக்கு. அவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே நடந்திருக்கு. அவர் திமுகவை வீழ்த்திட்டாரு. ஆமா. அப்புறம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி வந்து எல்லா தொகுதிகளையும் வந்து விஜய் தான் நிக்கிறான்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க. திருப்பரங்குன்றத்தில் விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை மேலூர் விஜய் அப்படின்னு அவர் சொன்னது மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. மதுரை மாநாட்டில் சொன்னது அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே அவர் ரிப்பீட் பண்ணல அதை. ஆனா அதை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஓகே நம்ம விஜய்க்காக போடுறோம், விஜய் மட்டும்தான் தெரியும், அந்த சின்னம் தெரியும், அதற்காக வந்து எல்லாரும் ஓட்டு போடுறோம் அப்படின்னு அவங்க மக்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது வந்து ரிமார்க்கபிள் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மை சார். இஃப் யூ டேக் நாம் தமிழர் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பெரிய ஒரு தப்பு பண்ணாங்க. விஜய் மட்டும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போது இப்போ ரூலிங் பார்ட்டியை நம்ம தூக்கி போடணும்னா ரூலிங் பார்ட்டி மேலே தான் நம்ம அட்டாக் பண்ணணும் இல்லையா? ஸோ இவர் அதை வந்து கிளியராக பார்த்துக்கிட்டார். நான் அந்த சீட்டுக்கு நான் போகணும், அப்போ நான் யார் அடிக்கணும், என்னோட எனிமீஸ் யார் அப்படின்றத கிளியராக டார்கெட் பண்ணி அவர் கிளியராக. மற்றவங்களாம் இவர் கேம்லேயே இவர் சேர்த்துக்கலையே. ஏடிஎம்கே ஆக்சுவலி ஏடிஎம்கே பற்றி இவர் கடைசியாக தான் பேசினார் இல்லையா? அந்த லாஸ்ட் அந்த சென்னை மீட்டிங்கில் அவர் பேசியிருப்பார். அப்போது அந்த அளவுக்கு டிசிப்ளினா சும்மா நான் வந்துட்டேன் பாலிடிக்ஸ்க்கு, நான் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படி பேசாமல் கரெக்டாக செட் பண்ணி இங்கே இருக்கேன், இங்கே நான் போகணும், அப்போ நான் யாரை காலி பண்ணணும்னு கிளியராக ஒரு விஷனோட அடிச்சிருக்காருன்றது நம்ம இப்போ தான் அப்போ நம்ம இதெல்லாம் நான் முக்கியமாக வந்து நோட் பண்ணல இது. இப்போ பின்னால் பிளான் பண்ணி பார்க்குறப்போ ஆமாம் இவர் இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு நம்ம பார்க்க முடியுது என்னால் இப்போ. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சாணக்கிய தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நான் முன்னாடி எழுதியிருந்தேன். ஒரு நேரத்தில் ஒரு எதிரியை மட்டுமே எதிர்கொள்றது தான் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரத்தில் ஒரு எதிரியை மட்டும்தான் எதிர்கொள்ளும். நீங்க ஒரு 2-3 எதிரிகளை வந்து ஒரே நேரத்தில் வந்து நீங்க எதிர்கொண்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஃபோக்கஸ் போயிடும். அதை வந்து விஜய் ஆரம்பத்துல இருந்தே அவர் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி வந்தார். திமுக மட்டும்தான் என்னுடைய எதிரி அப்படின்னு. இப்போ திமுகல இருந்து நிறைய பேர் இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, இவர் பாஜகவை பத்தி பேசுறதே இல்லை, ஏன் பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் பிரதமர் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவரை தொடர்ச்சியா வந்து தூண்டி விட்டுட்டே இருந்தாலுமே விஜய் வந்து அதுக்கு வந்து ஈல்ட் ஆகல. அவர் வந்து ரொம்ப தெளிவா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ் செட்டிங்ல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. பிளஸ் திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த சின்ன குழந்தைங்க வரைக்கும் கொண்டு போனதுல வந்து அவரு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய. எங்க வீட்டுல என் பையன் சார், அவனுக்கு 4 வயசு சார், பையனுக்கு 4 வயசு, என் பொண்ணுக்கு வந்து 9 வயசு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரே டான்ஸு, திமுக தீய சக்தி, இவங்க இங்கேருந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் திமுக என்னன்னு தெரியுமா? அந்த தீய சக்திக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அவங்க அளவுக்கு இதை ரீச் பண்ணி கொண்டு போனதெல்லாம் பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம் உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்க. அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போது நம்ம தோத்ததுக்கப்புறம் அதிமுக சைடு திமுக சைடில் உள்ளவங்களாம் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் குழந்தைங்களை தூண்டி விட்டு இவர் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களால் தூண்டப்பட்டு நடந்திருக்கு உண்மை. அது ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி பண்ணாங்க. ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. ஏன்னா பெரியவங்களும் போட்டிருக்காங்க. நான் பெரியவங்கன்னா ரொம்ப பெரியவங்க, ஒரு கட்சிக்காக இது வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டவங்களாம் அப்படியே மாற்றி போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக. ஸோ நம்ம வந்து தோல்வியை வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இவங்க வந்து இவர் குழந்தைய தூண்டினாரு அப்படிலாம் அது ஒரு சரியான விமர்சனமாக நான் பார்க்கல. அப்படியெல்லாம் சாக்கு சொல்லி நம்ம தப்பிச்சுக்க முடியாது. விஜயோடைய வெற்றி வந்து நீங்க அந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லி வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கறது அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த சிம்பதி. அது வந்து விஜய் ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அரசியல்வாதியா என்ன செஞ்சா சிம்பதி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுற போது அந்த கரூர் சம்பவம் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயுடைய அந்த அரசியல் வாழ்வே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகுது. அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜயோ அல்லது அவர் ரசிகர்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன். அது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அதற்கு வந்து விஜய் தாமதமாக வந்தார்
அந்த இடத்துல வந்து கூட்டமா இருந்தாங்க, அவர் கண்ட்ரோல் பண்ணல, அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு நிறைய காரணங்கள் சொன்னாலுமே அதெல்லாம் டைரக்டா வந்து விஜய் வேணும்னே தாமதமா வந்தாருன்னு நம்ம எந்த இடத்துலயும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி வர வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. ஆமா. அவருக்கு கான்சிக்வன்சஸ் தெரியும். அடுத்தது வந்து விஜய் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் நடந்து கொண்ட முறையில எல்லாருக்குமே விமர்சனங்கள் இருக்கும். என்னப்பா அவர் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். அதற்கு பிறகு அவர் வெளியில வரல, சரியான முறையில பிரச்சாரம் பண்ணல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட கரூர் சம்பவத்துல திமுக வந்து விஜயை வந்து வெறி கொண்டு தாக்குனாங்க. அவரை வந்து கார்னர் பண்ணி அவரை வந்து ஓட வச்சிடணும்னு முடிவு பண்ணி அடிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் மேல தாக்குதல் நடத்தினோடனே அது வந்து மக்கள் மத்தியில என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து சிம்பதியா மாறிடுச்சு. இதை வந்து இதுக்கு முன்னாடியும் பல பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. கரூர் சம்பவம் வந்து விஜய்க்கு வந்து சிம்பதியா மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க அண்ணாமலை, எடப்பாடி, சீமான் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்த நாள் விஜய்க்கு ஆதரவா தான் வந்து பேட்டி கொடுத்தாங்க. இது வந்து எதிர்பாராத சம்பவம், அவரு வேணும்னே அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, அதுக்காக அவரை வந்து பொறுப்பாக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து ஓப்பனா சொன்னாங்க. அதுவும் வந்து விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜா மாறிடுச்சு. ஆமா சார். ஏன்னா திமுக வந்து முழுமையாக விஜய் எதிர்க்கிறது, ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற போது அப்போ திமுக மேலதான் வந்து அந்த மக்கள் வந்து இவங்க அரசியல் பண்றாங்க, மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இது அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அது இல்லாம ஆமா, செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இருந்ததுனால செந்தில் பாலாஜி மேல மக்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த சந்தேகம் இருக்கு. அவரால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்ததுனால அதை வந்து ஈஸியா திமுகவால அதுல இருந்து விஜய் மேல வந்து அதை கார்னர் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம். உண்மை. இந்த சிம்பதி வந்து அதோட நிக்கல. அடுத்து ரெண்டாவதா வந்து எங்க வந்தது அப்படின்னா இந்த வழக்குகள்லாம் போட்டு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாம் வழக்கெல்லாம் நடந்து தாவேகா சார்பிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. அப்போ சிபிஐ விசாரணை கேட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றமும் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே திமுக வந்து அந்த நெரேட்டிவ் எப்படி மாத்தினாங்க அப்படின்னா விஜய் வந்து பாஜக கிட்ட சிக்கிட்டாரு, பாஜக வந்து இனிமே விஜய் விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அது பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கான ஒரு நெரேட்டிவ். வழக்கமா பண்றதுதான். விஜய்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆக்சுவலா. ஏன்னா இவங்க தான் வந்து விஜயை குற்றவாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சிபிஐ வந்து விஜயை தண்டித்தால் இவங்க சொன்னதுதான் கரெக்ட், இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பாஜக எதிர்ப்பு அரசியலை வந்து இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டாரு, சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அது வந்து மிகப்பெரிய எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா விஜயை பத்தி யார் என்ன பேசினாலுமே ஒரு மிகப்பெரிய ரீச் இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லாரும் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் இதை பேசினதுனால அது வந்து ஒரு பக்கமாச்சு. அதற்கேற்ற மாதிரி அதற்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஆமா, சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்ட உடனே அப்பவும் வந்து திருமாவளவன் மாதிரியான நபர்கள் என்ன பண்றாங்க, விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு அவரை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க பாஜக. அதுவும் பாஜகவுக்கு எதிரான நெரேட்டிவ். அதுல இன்னொரு உள்ளார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவும் விஜயும் வந்து நெருங்கிடக்கூடாது, அவங்க கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருந்தது. திமுகவுக்கு வந்து அந்த நோக்கம் இருந்தது. அதனால அவங்க முன்னாடியே வந்து ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாங்க, விஜய் வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு விஜயும் பாஜகவும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், சிபிஐ வச்சு மிரட்டி தான் வந்து கூட்டணி வச்சாங்க. அது அந்த அதுக்கான அரசியல். அது நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிறது அதுக்கான அரசியல். ஆனா இது என்ன ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து விஜய்க்கான சிம்பதியா மாறிடுச்சு. மக்கள் வந்து பாக்குற போது இந்த பக்கம் திமுகவும் அடிக்கிறாங்க, அந்த பக்கம் பாஜகவும் அடிக்கிறாங்க, எங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தனை எத்தனை பேரிய அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மூவி ரிலீஸ் ஆகாத இன்சிடென்ட்லி ஆமா விஜயும் வந்து இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, அவர் மறுக்கவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை. தேர்ட் பாயிண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜனநாயகன் மூவி அது ஏன் வந்து ரிலீஸ் ஆகல, எதனால பிரச்சனையாச்சு அப்படிங்கிற காரணம் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு முழுசா தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அது உண்மையிலேயே அதுக்குள்ள அரசியல் இருக்கா, வேணும்னே பாஜக அதை பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. நான் கூட வந்து அந்த டைம்ல ஒரு இது எழுதியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணா விஜய்க்கு அது சிம்பதி ஆகும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியாதா, பாஜகவுக்கு தெரியாத ஒரு அரசியலா வந்து இருக்க போகுது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கு. அப்போ ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகல, கோர்ட்டுக்கு போனாங்க, அந்த பிரச்சனை நடந்தது, சென்சார் போர்டு பிரச்சனை நடந்தது, அதுவும் வந்து தள்ளி போச்சு. கடைசியில வந்து அது வந்து ஒரு பக்கம் சிம்பதியாச்சு.
படமும் வந்து வெளியில லீக் Leak ஆன பண்ணி போது விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது உச்சக்கட்ட சிம்பதியா மாறி போச்சு. இது வந்து என்னடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு, இவங்க ரிலீஸும் பண்ண விடல, இப்ப பார்த்தா படமும் வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பழியை தூக்கி ஆதவ அர்ஜுனாவே பாஜக மேல போட்டார். ஆமா, பார்த்தேன். ஆமா. சென்சார் போர்டு அந்த இதுல வந்து தான் இதாச்சுங்க. ம். அந்த இடத்துல தான் அவங்க வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஆமா. அந்த ஒரு சிம்பதி. அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய அந்த பர்சனல் லைஃப், ம். அந்த விவகாரம் வெளியில வந்த ம். விஷயம். அவருக்கும் அவருடைய மனைவிக்குமான அந்த விவகாரத்து அது ரொம்ப நாளா அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து மனைவியோட இல்ல, பிரிஞ்சுதான் இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. ஆனா அந்த விவகாரம் வெளியில வந்த நேரம் தான் இங்க மிக முக்கியம். ம். அது ஏன் இப்ப வெளியில வருது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் கேட்டது வந்து எல்லாருக்கும் நியாயமான கேள்வியே பட்டது. எத்தனையோ நாளா அவங்க பிரிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. கரெக்டா வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த விவகாரம் வெளியில வந்து அதை வைத்து திமுக மறுபடியும் திமுக ஐடிவி தொடர்ச்சியா வந்து அவர் மேல பயங்கரமான தாக்குதல் நடத்துனது எல்லாமே அதுவும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் மேல ஒரு மிகப்பெரிய சிம்பதியை உருவாக்கிருச்சு. அதுவும் இந்த இடத்துலதான் விஜய்க்கு பெண்களுடைய ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இங்கதான் கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100% உண்மை சார். அதுவும் திமுக ஐடிவிங் பார்த்தீங்கன்னா அவர் சைக்காலஜிக்கலா இருக்கலாம்னு உண்மை நினைக்கிறேன். உண்மை உண்மை முக்கியமான ரோல் வந்து திமுக ஐடிவிங் சார். இவங்க என்ன பண்ணாங்க, த்ரிஷா விஷயத்தை ரொம்ப ரொம்ப இறங்கி எடுத்துகிட்டு போனாங்க. நான் கொஞ்சம் ஆக்டிவாக நான் வந்து நோட் பண்ணுறதுனால ரொம்ப திமுகவினுடைய அபிமானிகளாக பார்க்கப்படுகிற நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிற நிறைய பேர் டெய்லி இது ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவன் எப்படி ஃபேமிலியை பார்த்துப்பான், அவன் இந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்குறப்ப தான் இது எல்லாம் தான் இந்த ஒரு நீங்கள் இப்போ நம்ம பேசின இந்த ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா ஒன்று கூடி சேர்ந்து சேம் லைனில் வந்ததுனால மக்களெல்லாம் அப்படியே மொத்தமாக அடிச்சாச்சு. யா ஸோ அதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கடைசியா விஜயும் வந்து கரெக்டா ப்ளே பண்ணாரு. அதை வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து அதை மறுக்கல, பர்சனல் விஷயத்தை பத்திலாம் பெருசா பேசல. அதெல்லாம் விடுங்க, அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடந்து போனது. அதற்கு பிறகு கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி கூட்டத்துலதான் அவர் வந்து இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு லைனா சொல்றாரு. ஆமா, நமக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்தாங்க, கரூர் சம்பவத்துல இந்த மாதிரி நடந்தது, நம்ம படத்தை வெளியில விடாம பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கரெக்டா ஒரு ஆர்டரா கொண்டு வந்து அந்த கடைசி கூட்டத்துலதான் பேசி, அந்த கடைசி கூட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட எல்லாம் வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் வந்து அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அத்தனை வீடியோ, அத்தனை இது. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அவருக்கு விழுந்த வாக்குகள்ல வந்து கண்டிப்பா ஒரு 3 to 5% வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வீட்டுல இருக்கிற குழந்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவருக்கு போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மை சார். இப்போ எங்கள் வீட்லேயுமே எங்களுடைய பசங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா கால் பண்ணி அப்பம்மா இந்த மாதிரி விஜய்க்கு போட்டுருங்க, அவங்களாம் திமுக ஓட்டு போடுற ஆட்கள், அவங்ககிட்ட போயிட்டு இவங்க போயிட்டு கேம்பெயின் பண்ணி அப்படியே மாற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இது நடந்திருக்குன்றது உண்மை சார். ஆனால் இது மட்டுமே ஃபேக்டர் கிடையாதுன்றது உண்மை. நிறைய விஷயம் அதான் நம்ம பேசின மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் லைனாக அவருக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணாங்க, ஐடிவிங்கில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்களா, இதையும் தாண்டி பீப்புள் வந்து இவங்கள அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க வெளியே. ஆக்சுவலி இப்போ திமுக வந்து ஒரு பெரிய ஒரு கட்சி, அவங்க செகண்ட் டைம் வரப்போகிறாங்கன்ற விஷயத்த மக்கள் யாருமே பேசலை. ஒன்லி மீடியா தான் சார் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீடியா முழுக்க இவங்க வந்துருவாங்க 200 சீட்டு 150 சீட்டு இப்பெல்லாம் ரொம்ப பேசின உடனே ஓகே இது ஒரு வேளை உண்மையாக பீப்புள் கிட்ட போய் சேர்ந்துருமோன்னு நான் பயந்தேன். ஆனால் மக்கள் இதெல்லாம் கவனிக்கல. இவங்களுடைய அந்த பில்டப்லாம் மக்கள் கவனிக்கவே இல்லைன்றது நமக்கு நல்ல விஷயம் ஆக்சுவலி. இல்லை, இந்த அளவுக்கு திமுக மேல வெறுப்பு இருக்கிறதையே வந்து மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னா அப்புறம் இங்க மீடியா எப்படி இருக்குன்னு. ஆமாம் சார், இதெல்லாம் ஒரு டேலண்ட் தான் ஆக்சுவலி. இவ்வளோ பிளான் பண்ணி பக்காவாக அவங்க மீடியா அமைச்சது, செய்தி சேனலில் போய் பேசுகிறதுக்கு வந்து கூப்பிட்டது, இந்த ஊடகவியலாளர் அப்படிலாம் சொல்லி போய் பேசுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க எல்லாமே பார்க்குறப்போ டிஎம்கேக்கு இவங்க நல்லா இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மீடியாவில் இது ஒரு பிம்பம் மாதிரி, இது ஒரு பலூன் மாதிரி ஊதப்பட்டிருக்கு. பட் உள்ளுக்குள்ளே நம்ம யாருக்குமே தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் ஒரு பயங்கரமான ஒரு வேலை ஒன்று பண்ணி வச்சிருக்காரு விஜய். இதான் ஒரு பெரிய லெசன் நமக்கு. அப்போ யாருமே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பர்சனலி. இல்ல, நீங்க திமுகவுடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலினோ உதயநிதியோ விஜய் பேரை கூட சொல்லுங்க.
ஆமா சார், இப்போ ஜெயிச்சிட்டாங்களா சார்? இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் வேற ஆமா, சொல்லல. இப்போ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து இவர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம வந்து அவங்களோட இவ்வளோ அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம், அவங்க இந்த மாதிரி அவங்க நம்மளோட இவ்வளோ தான் கம்மியாக ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. பேசும்போது கூட தாவேக்கா, விஜய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, அந்த வார்த்தையை கூட இவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இவங்க ஈகோ அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, அதுதான் வந்து அதுக்குத்தான் மக்கள் வந்து இவங்களை அடிக்கிறதுக்கு காரணம். அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. திமுகவுடைய ஆணவம், உண்மை, அவங்களுடைய திமிர், அது வந்து அதனாலதான் மக்கள் தொடர்ச்சியா அவங்களை தோற்கடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க மக்களை வந்து நோகடிச்சிருவாங்க. உண்மை சார். தராதரம் இல்லாம பேசுறது, யாரையுமே மதிக்கிறது இல்லை, யாரையுமே மரியாதை கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக செட் பண்ண நெரேட்டிவ் டோட்டலா ஃபெயிலியர் அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். அவங்க எகெயின் வந்து டெல்லி விசஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற டோட்டலா அந்த ஐடியாலஜிக்குள்ளேயே வந்து போனதுனால அதை வந்து பெருசா மக்கள் ரசிக்கல. ஆமா, ஏன்னா 2021 பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வரும்போது ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுப்பதாக சொல்லிதான் வந்தார். ஆமா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு அவர் நான் வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஆனா இந்த டைம்ல வந்து அவங்களுடைய ஃபுல் டார்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆயிடுச்சு. ஆமா, அது ஒர்க் ஆகும் நம்புறாங்க கரெக்டா வந்து. ஆமா, அது ஒர்க் ஆகணும் நம்புறாங்க, அவங்க இன்னும் நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2019, 21, 24 3 எலெக்ஷன்ல வந்து பிஜேபி காமிச்சு ஜெயிச்சாச்சு. ஆமா சார். இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னன்னா சார், இப்போ தோத்துட்டாங்களா சார்? இப்போ தோத்துட்டாங்க. நேற்று ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சு திமுக ஐடி விங்கில் உள்ளவங்க எல்லாருமே விஜய் இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படின்னு இப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. நான் ஒரு 50 போஸ்ட் நான் பார்த்துருப்பேன். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, விஜய்க்கு வந்து இப்போ காவி துண்டு போட்டு விட்டு, நாங்கள் இவ்வளோ நாள் அந்த அந்த பாசிச அரசு உள்ளே வராமல் நாங்கள் வந்து காப்பாற்றி வச்சுருந்தோம், விஜய் இனிமேல் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவான் அப்படிலாம் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தோத்துமே இவங்களுக்கு இன்னும் அந்த புத்தி வரலன்றதான் நான் பார்க்குறேன். இல்லை, அதை பண்ண மாட்டாங்க. அது ஆக்சுவலாக இப்போ ஈவன் விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க விஜயும் பாஜகவும் சண்டை போடணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நெரேட்டிவ். ஆமாம், எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரா, பாஜகவை விமர்சனம் பண்றாரா, பிரதமர் மோடியை கேள்வி கேட்கிறாரா, அமித்ஷாவை கேள்வி கேட்கிறாரா, இப்படியே தான் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க விஜய். இத்தனை நாள் இவங்க இருந்த போது அதை பண்ணிட்டு இருந்தாங்க. விஜயும் அதையே செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க இருக்கக்கூடிய மீடியாவும் பார்த்தீங்கன்னா அதை தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. நீங்க இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயுடைய எம்எல்ஏக்கள், அந்த மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து திமுக என்ன சொல்கிறதோ அதை வந்து கேள்வியா வைப்பாங்க. இவங்க எப்படி நெரேட்டிவ் கொண்டு போவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுக்காக இந்த எம்எல்ஏக்களை வந்து தொடர்ச்சியா மீடியா பீப்புள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது கண்டிப்பா ஏதாவது மாத்தி சொல்லுவாங்க, ஏதாவது கொஞ்சம் உலகத்துக்கு கூட செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ எல்லா மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க தொகுதியில வந்து எப்படிலாம் வந்து அவங்க பண்ணணும், இதுக்கெல்லாமே வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆனா அந்த டைம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்கள வந்து மீடியாவை வச்சு அவங்கள கேள்வி கேட்க வச்சு அவங்க அந்த பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது, அதை வந்து ஒரு டிபேட் பாயிண்டா மாத்துறது, அதன் மூலமாக வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கறது. பாருங்க இவங்கெல்லாம் வந்து இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை மக்கள் மத்தியில் கொண்டு போறது. பிளஸ் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அந்த ஒரு செட்டிங்கை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திமுக சொல்வதை மாற்றி சொன்னால் அவர்கள் பாஜக, திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்தால் அது பாஜகவுடைய கருத்து. அப்படித்தான் இவங்க இந்த நெரேட்டிவ் செட் பண்ண போறாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா சார். இப்ப விஜய் அவரு இவங்கள மாதிரி நினைக்காம நம்ம மத்திய அரசு கூட நம்ம ஒரு இணக்கமாக போகலான்னு இவர் நினச்சி கொஞ்சம் சாஃப்டாக இவர் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணால் கூட இவங்க நோண்டுவாங்க. நீ என்ன அவங்க கூட போய் சேர்ந்துட்டியா, பிஜேபி பி டீமா, சங்கி, இந்த மாதிரிலாம் பேசி இவரை வந்து அழுத்தம் கொடுப்பாங்கன்றது உண்மை தான் சார். அடுத்த 5 வருஷம் இந்த அழுத்தங்கள்லாம் தாண்டி வரணும். ஆனால் எனக்கு என்னென்னா, வரமாட்டார்னு நினச்சோம், வந்துட்டார். இனிமேல் இவங்கள தான் தாங்குவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாங்கிட்டாருன்னா அது மக்கள் பார்க்க போறாங்க அடுத்த 5 வருஷத்துல. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது இன்கேஸ் இப்போ வந்து விஜய்க்கு எதிராக இவங்க ஏதாவது பண்ணாங்க, யாருமே ஆதரவு கொடுக்கல,
கவர்னர் ஆட்சி வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து விஜய்க்கு சிம்பதியா தான் மாறும். ஆமாம். இப்ப நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இப்ப நினைச்சா காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்த்து ஆதரவு கொடுக்கலாம், அதிமுகவும் ஆதரவு கொடுக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தா அந்த அந்த ஆட்சியை வந்து தொடர விட்டுருக்கலாமே, இப்ப எதுக்கு இவங்க எல்லாம் வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னும் பெரிய வெற்றி தான் பெறுவார். ஆமா. அது வந்து இந்த இரண்டு கட்சிகளுடைய ஈகோ தான் தீர்மானிக்க போகுது. திமுக மற்றும் அதிமுகவுடைய அந்த ஈகோ தான் தீர்மானிக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமாம் சார், உண்மை. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்படின்னு இன்னும் ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை விட மேசிவாக அவர் ஜெயிப்பாருன்றதான் ஃபேக்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் எங்கே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்பர் தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்னுமே ஆக்சுவலி திமுக கூட இருக்கவங்கலாம் இவங்க கூட இங்கே வந்து சேர்ந்துப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எல்லாமே மாறிடும், ஆமாம், அந்த ஃபார்முலா மாறி போயிடும். எனிவே அப்படி வராதுன்னு நம்ம வந்து நம்பலாம். ஆட்சி அமைச்சர் இவருக்கு ஏதாவது கண்டிப்பா அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 7ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கண்டிப்பா சார். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். எஸ் சார், தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ வெரி மச். உங்களோட நேரத்தை கொடுத்து இந்த டிஸ்கஷனுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு நம்ம மறுபடியும் பேசுவோம். எஸ் சார், கண்டிப்பா. தேங்க்யூ. எப்பவுமே.